Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். Praise you, Jesus. Glory to God. Hallelujah. Praise you, Jesus. Thank you, Lord. தேவனுக்கே மகிமை இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Glory to God. Praise the Lord. Praise you, Jesus. இன்று இரவும் கூட கர்த்தர் கிருபையாக நம்மை இந்த கான்ஃபரன்ஸில் மீண்டுமாய் நம்மை இணைத்து கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல இந்த வருடத்தினுடைய நம்ம ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் எஃப்ஜிபிசி யூஎஸ்ஏனுடைய கடைசி பைபிள் ஸ்டடி. மீண்டும் நம்ம அடுத்த வருடத்தில் நம்ம பைபிள் ஸ்டடியில் நம்ம சேர்ந்து கடந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனாலும் இன்று இரவு நம்ம எல்லோரும் கண்களை மூடி praise you Jesus, thank you Lord, hallelujah, நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட தேவனிடத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஹalleluya, hallelujah, 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 glory, 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 glory. நினைப்பதற்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்பவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah, glory, 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 glory. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில எங்கள் ஆத்துமாக்கள் உம்மிலே ஹalleluya பலன் கொள்ளுகிறது. Thank you Jesus. Glory, 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 glory. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Oh Jesus, உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்தில் அப்பா பாதுகாப்பாய் நடத்தி வந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமாய் நடத்தி வந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Glory, glory, glory. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. Jesus, Jesus, Jesus. இக்கட்டு நாட்களில் காலங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்களுக்கு செவி சாய்த்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Glory, 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 glory. Oh Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Praise you, praise you, praise you, praise you, praise you. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Glory, 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 glory. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு இதோ ஜிபிசி யூஎஸ்ஏ இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஓ praise you, praise you. இயேசுவே உம்முடைய நாமத்தை இந்த வேளையில ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நல்லவராகவே காணப்பட்டீர். கர்த்தர் எங்களுக்கு கிருபையுள்ளவராகவே இருந்தீர் ஆண்டவரே. எங்களை விலக்கி விடவில்லை. உம்முடைய சமூகத்தில் எங்களை எப்போதும் சேர்த்து கொண்டீர் அப்பா. எங்களை வெறுத்து விடவில்லை. கர்த்தர் எங்கள் மேலே ஹல்லேலூயா மகிழ்ச்சியாய் காணப்பட்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை தள்ளிவிடவில்லை. கர்த்தர் எங்களை அன்போடு அரவணைத்து கொண்டீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். க்ளோரி, 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 க்ளோரி. ஓ நாங்கள் நிர்மூலமாகாமல் உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்து கொண்டதே. உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில அனுப்பி எங்களை சுகப்படுத்தினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya, hallelujah, glory, glory, glory. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Praise you, praise you. இதில் ஜாயின் பண்ணுகிற
ஒவ்வொரு குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை நடத்தி வந்த தயவுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி. இந்த ராத்திரி வேளையிலேயும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு, உம்முடைய வசனங்களில் இருக்கிறதான ரிஷபரிபஹதுனமோ ஷியந்தரதியா ரீபவ ஷபரிப கரவல அற்புத காட்சிகளை காணும்படிக்கு இயேசுவே நாங்கள் மீண்டும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கூட்டி வந்திருக்கிறீர், கூடி வர பண்ணி இருக்கிறீர். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. உரபல ரிபல துரபோஷி அந்தரதியா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. உம்முடைய வார்த்தையினாலே விடுதலை செய்கிற தெய்வம். இதோ இந்த வேளையிலே உம்முடைய சத்திய வசனங்களை கொண்டு உம்முடைய ஜனமாகி எங்கள் மேல் மனம் இறங்குவீராக. ரிஷப ரிபபப ஷதராதி அந்தரதியா. க்ளோரி, 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 க்ளோரி. ஆமென். ஆமென். தேங்க் யூ லார்ட். கோணலானவை செவ்வையாக்கப்படும். இயேசுவே உமக்கு மகிமை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட். ஹalleluya. ரிபபப ஷபரிபா கரபலா துரபோ ஷியந்தரதியா. க்ளோரி. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ரிபபப ஷபரிபா கரபல ரிபர சந்தனாதியா. ஓ ரபா ஷபரிபி கரபல ஹதுரி அந்தரஷ்யா. க்ளோரி, 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 க்ளோரி. ஓ கரடு முரடான பாதைகள் எல்லாம் கர்த்தர் சமமாக்குவீராக. ஆமென். ஜீசஸ். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. தேங்க் யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த வேளையிலே உம்முடைய ஜனங்களோடு ஹalleluya நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord. ஓ எங்கள் முன்னே செல்லுகிற தேவன், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory to God. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுங்க. உமக்கு முன்பாக எங்களை பூரணமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே ஒருவருடைய நாமம் மாத்திரம் எங்கள் நடுவிலே மகிமையாய் விளங்கட்டும். கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ளுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தின் தேவைகளை கர்த்தர் கண்டு, கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என தாழ்மையோடு ஒருமனதாய் வேண்டிக் கேட்டுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. ஒரு பாடலின் சில வரிகளை கூட நம்ம பாடிட்டு வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். Hallelujah. இந்த மாதம் முழுவதிலும் உலகமெங்கிலும் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை எல்லோரும் கொண்டாடுகிற காரியங்கள் நமக்கு தெரியும். கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துதலோடு கூட இந்த பாடலை நம்ம பாடுவோம். Praise the Lord. Hallelujah. பிறந்தார், பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹalleluya. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். Glory. Thank you, Jesus. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். எல்லாரும் பாடல் வரிகளை நம்ம சாட்ல இருக்கு, பார்த்து ஆனந்த களிப்பாய் நம்ம பாடுவோம். Praise the Lord. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து பிறப்பின் அந்த மகிமையை அறிவித்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம பாடுவோம். Praise the Lord. Hallelujah. பிறந்தார், பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மகிழ்ச்சியோடு மாட்டு
தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். க்ளோரி. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. க்ளோரி. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரை தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். க்ளோரி. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹalleluya. Praise you Jesus. Hallelujah. Glory, glory to God. Hallelujah. Praise you Jesus. Thank you Lord. Hallelujah. கர்த்தர் பூமியில அவர் பிறந்தார் என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து விட்டது. ஹalleluya. Praise you Jesus. Glory. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது? அவர் பொறுமை தாழ்மை அன்புருக்கம் உள்ள ஒரு தேவனாய் அவர் காணப்பட்டார். மரணம் வரையிலேயும் தன்னை தாழ்த்தினவராய் அவர் காணப்பட்டபடியினாலே பிதாவான தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா நாமங்களுக்கு மேலாக அவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். ஜீசஸ். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. ஒருவரை எல்லாரும் புகழ்கிறார்கள். அல்லேலூயா. வானத்தில் இருக்கிறவர்களும் பூமியில் இருக்கிற மனிதர்களும் இயேசுவை புகழ்கிறார்கள். அல்லேலூயா.
நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காய் நாம் உண்டாக்கப்பட்டோம்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்வதற்கும், மகிமைப்படுத்துவதற்கும், ஸ்தோத்திரம் செய்வதற்கும், பாடி மகிழ்வதற்கும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் யாரையோ உலகம் கொண்டாடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எவன் பேரையோ சொல்லி உலகம் கொண்டாடுகிறது. கொண்டாட வேண்டும் என்பது மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு அவசியமா இருக்கிறது. ஆனால் நம்ம யாரை கொண்டாடுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். அதற்காகவே, அதுதான் எல்லாவற்றிற்கும் அதுதான் நோக்கம். அல்லேலூயா. அவரை கொண்டாட வேண்டும், அவர் மகிமைப்பட வேண்டும். இதுதான் பிதாவானவருக்கும் நோக்கம். இதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கும் நோக்கம். இதுதான் நமக்கும் நோக்கமாய் இருக்க வேண்டும். இதுதான் பரலோகத்திற்கும் நோக்கம். எல்லோரும் ஒருவரை புகழ வேண்டும். எல்லோரும் ஒருவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் ஒருவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் ஒருவரை பாடி கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை கொண்டாட கொண்டாட, அவரிடத்துல மகிழ மகிழ அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு பேரின்பம். அவரை துதித்து பாடுவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது இன்பமும் நமக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இருதயத்திற்கு ஏற்ற ஒரு பழக்கம், ஒரு இன்பமான ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமே ஆனால் இந்த கிறிஸ்து இயேசுவை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆத்துமாவும் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. அதுல எல்லைக்கு மிஞ்சினதான, அளவில்லாத, கணக்கிடக்கூடாத மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஒவ்வொரு ஆத்துமாவும் பெற்றுக்கொள்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு கொண்டாடப்படத்தக்கவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர். அல்லேலூயா. எக்காலத்திலும் புகழப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிடப்படத்தக்கவர். அல்லேலூயா. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான நாமம் உடைய தெய்வம். அல்லேலூயா. க்ளோரி. ராஜாதி ராஜா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாதி கர்த்தர். அவருடைய நாமத்தை புகழ்ந்து இப்போதும் தொழுது கொள்ளுகிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதத்திலே இருந்து ஏதையும் நான் பெரிதாய் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் கர்த்தரை துதித்து பாடுவேன், அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரில் மகிழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் அது அத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அவரை துதிக்கிறதற்கு அல்லேலூயா நமக்கு ஒன்றும் பெரிய அறிவு பெருக்கம் எல்லாம் தேவையில்லை. இயேசுவின் நாமம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தாலே போதும். அவருடைய நாமம் நமக்கு அறிந்திருந்தாலே போதும். அவரை நாம் தொடர்ந்து துதிக்கலாம், மகிழலாம். அவருக்குள்ளே நாம் எல்லா குறைகளும் இருந்தாலும் அவருக்குள்ளே நிறைவுள்ள ஜனமாய், அவருக்குள்ளே ஜெயமுள்ள ஜனமாய், அவருக்குள்ளே ஆர்ப்பரிக்கிற ஜனமாய் நாம் காணப்படலாம். இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தை ஆனந்த களிப்பாய் பாடி மகிழுகிற யாவரையும் தேவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடார். அல்லேலூயா. க்ளோரி. பிரேஸ் யூ ஜீசஸ். க்ளோரி க்ளோரி. நாம் கொண்டாடும்படிக்கே ஒரு கொம்பை நம் நடுவிலே உயர்த்தினார். அல்லேலூயா என்று சொல்லி நாம் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான நாமம் உள்ளவராய் இருக்கிறபடினால எத்தனை துதிகளும், எத்தனை ஸ்தோத்திரங்களும், எத்தனை பாடல்களும் பாடப்பட்டாலும் அது போதாது, போதாது. கர்த்தர் சமூகத்துல ஆத்துமாக்கள் மகிழ வேண்டுமே ஆனால் இயேசுவின் நாமத்தை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். புது பாடல்கள் பிறக்கட்டும். அல்லேலூயா. ஆவியானவர் அப்படி நமக்குள்ளே இருந்து புதிய கீதங்களையும் புதிய பாடல்களையும் இந்த வருடங்களில, வருகிற நாட்களில ஹல்லேலூயா உண்டு பண்ணுவாராக. ஓ பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை, மகா பிரபுவை தொழுது கொள்ளும்படிக்கு இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே
அப்படி உற்சாகப்படுத்துவாராக. உற்சாகமுள்ள ஒரு ஆவியை நமக்கு அவர் தந்தருள்வாராக. துதியின் ஆடை நம்ம மேல போற்றப்படட்டும். புலம்பினது போதும், கர்த்தர் நம்மிடத்துல ஆனந்த களிப்பாய் இருக்க விரும்புகிறார். நம் முகத்தின் மேல் இருக்கிற துக்கம் மறைந்து போகட்டும். ஜீசஸ், ஹalleluya. மனிதர்களிடத்துல எதிர்பார்த்திருக்கிற அனுபவங்கள் மாறி போகட்டும். கர்த்தரை தொழுது கொள்வோம். Glory to God. உலகத்தின் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. Praise the Lord. Hallelujah. Glory. ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மென்மை பாராட்டினது போதும், உலகத்தின் மனிதர்களின் கண்டுபிடிப்புகளையும் மனிதர்களை குறித்தும் மென்மை பாராட்டினது போதும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தையே நாம் எப்போதும் மென்மை பாராட்டுவோம். அப்படிப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. Glory, glory, glory. Praise the Lord. ஒரு திசை தொடங்கி மறு திசை வரைக்கும் கர்த்தரை துதித்து பாடுபவர்கள் எழும்பட்டும். Glory to God. Thank you Jesus. Hallelujah. அதற்காகவே ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் இன்னும் கர்த்தரை துதிக்க வேண்டும், நான் இன்னும் என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. ரீபதுன சந்தனாதியா. Glory to God. Hallelujah. என் அவரை துதிக்கும் துதி என் வாயில் எப்போதும் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி நம் வாயில் எப்போதும் அவரை துதிக்கிற துதி இருக்கட்டும். அருகில் இருப்பவர்களும் தூரத்திலிருந்து நம்மை பார்ப்பவர்களும் நம்மை கண்டு சொல்ல வேண்டும், ஏன் உன்னுடைய வாய் எப்போதும் ஏதோ அது பேசிக்கொண்டே இருக்கிறது போல இருக்கிறதே என்று சொல்லட்டும். நாம சொல்ல வேண்டும், நான் என் கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில் எப்போதும் உள்ளவனாய் காணப்படுகிறேன் என்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். பிரைஸ் யூ, பிரைஸ் யூ, பிரைஸ் யூ. Glory to God. Glory to God. ஒரு கொம்பை கர்த்தர் நம் நடுவில் முளைக்க பண்ணி இருக்கிறார். ஓ ரீபாபா ஷபரிபா கரபலா துரபரபர ஷியந்தரதியா. அவரை தொழுது கொள்வோம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு மகிமை, ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய பலியை பார்க்கிலும் அவரை துதித்து பாடுகிற பலி அது அதிகமா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது விலையேற பெற்றதாய், அது மற்ற எல்லா பலிகளை பார்க்கிலும் அது மென்மையுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். க்ளோரி. ஸ்தோத்திர பலிகளை எப்போதும் நம்ம ஏறெடுப்போம். நம் இருதயம் முழுவதிலும் நன்றியுள்ள ஒரு உள்ளம் காணப்படட்டும். ஸ்தோத்திர பலிகள், அவரில் மகிழ்கிற அனுபவங்கள் நமக்கு அதிகமாய் காணப்படட்டும். ஆவியானவரே ஸ்தோத்திரா. ரிபதுன சந்தராதியா ரிகரபௌரி அந்தரஷ்யா. Glory to God. துதியின் ஆடை இப்பொழுதே இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுக்கிற தேவ ஜனத்தின் மேல ஒரு போர்வை போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு துதியின் ஆடையை கொண்டு வருகிறார். அது ஒரு சிறந்த வஸ்திரமாய் காணப்படுகிறது. நமக்கு இருக்கிற புலம்பல் என்கிற அந்த அழுக்கு வஸ்திரம் அது கலைக்கப்பட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை ஆவியானவர் இந்த வேளையில தரிப்பிக்கிறார். ஓ, என் நாவுகள் கர்த்தரை துதிக்கிறது இல்லை என்று வருந்துகிறவர்களுடைய நாவில, ஓ, நான் மாறுபாடுள்ள ஒரு ஜனத்தின் நடுவில ஜீவிக்கிறேன், மாறுபாடுள்ள ஒரு உதடுகள் உள்ளவனாய் காணப்படுகிறேன். ஐயோ, என் நாவும் வாயும் பாவத்தை கற்பந்தரிக்கிறது, நான் புலம்பலோடு வருத்தத்தோடு முணுமுணுக்கிறவனாய் முறுமுறுக்கிறவளாய் காணப்படுகிறேன் என்று எண்ணுகிறவர்களுக்கு, ஓ, அந்த அக்கினி பிளம்பில் இருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்து தூதனை கொண்டு எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி நாவிலே வைக்கப்பட்டதோ அதுபோல ஆவியானவருடைய அந்த அக்கினி, ஹல்லேலூயா, நம்ம நாவுகளிலே வைக்கப்படுகிறது. ஓ, பிரைஸ் தி லார்ட். இது அதான், இனி அது அமர்ந்து இருக்காது, அது உதடுகள் துதித்து கொண்டே இருக்கும். இனி அந்த நாவுகள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கும், அது பாடிக்கொண்டே இருக்கும். எத்தனை விருந்தாளிகள் வந்தாலும் சரிதான், எத்தனை அந்நியர்கள் வந்தாலும் சரிதான், அவர்கள் எல்லோரும் இதை பார்த்து
ஓ, இவன் துதித்து கொண்டே இருக்கிறானே, இவன் வாயிலே ஸ்தோத்திர பலிகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று கர்த்தருக்கு அது ஒரு சாட்சியாய் இருக்கும். கர்த்தருக்கு நான் எப்படி சாட்சியாய் இருப்பேன் என்று விந்தையா யோசித்துக் கொண்டு இருந்தால் நமக்கு இன்று இரவு அறிய வேண்டும். துதி பலிகளோடு நம்ம காணப்படுகிற போது எந்த இடத்திலேயும் நம் கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சிகளாய் காணப்படுவோம். Praise the Lord. Hallelujah. நன்றி பிதாவே. ஆவியானவர் இந்த காரியங்களை எல்லாம் ஒரு உற்சாகத்துடனும் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு இந்த வேளையில அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Praise you, Jesus. Glory to God. Hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். ரூத் சரித்திரம் 2ஆம் அதிகாரம். வேகமாய் பார்த்து முடிக்கலாம். சமயமானதை நினைத்து யாரும் வருந்த வேண்டாம். கொஞ்சம் சமயம் ஆனாலும் இந்த வேளைகளே நம்ம கர்த்தருடைய வசனத்திற்கு முழு கவனமாய் செவிசாய்ப்போம். Praise the Lord. ரூத் 2ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். ரூத் chapter 2, 3rd and 4th verse. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். ஆமென். ரூத்தின் சரித்திரம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அவள் மோவாபிய ஸ்திரீ. அவளுடைய புருஷன் மரித்து போனான். அவளுடைய மாமியின் புருஷனும் மரித்து போனான். நவோமி அந்த மாமி. அவர்கள் இருவரும் சேர்ந்து மோவாபின் தேசத்திலே இருந்து அவர்கள் பெத்லெகேமுக்குள்ளே, எருசலேமுக்குள்ளே, இஸ்ரவேலுக்குள்ளே அவர்கள் கடந்து வருகிறார்கள். வந்த நவோமியோடு சேர்ந்து ரூத் கடந்து வந்து விடுகிறாள். நவோமி ஒரு கசப்பான அனுபவத்தில் இருந்தாலும் ரூத் அவளோடு தொடர்ந்து வருகிறாள். பாதியில விட்டு விடவில்லை, பாதியில கழண்டு கொள்ளவில்லை. முழு மனதுடனே அவள் நவோமியோடு சேர்ந்து பெத்லெகேமுக்கு அவள் வந்து விட்டாள், அல்லது எருசலேமுக்குள்ளே அவள் கடந்து வந்து விட்டாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. இஸ்ரவேலுக்குள்ளே, தேவனுடைய அந்த பகுதிகளுக்குள்ளே கர்த்தருடைய ஜனம் இருக்கிற இடத்திற்கு நேராய் கடந்து வந்து விட்டால், பிரைஸ் தி லார்ட். நாமும் கூட இந்த வருடம் முழுவதிலேயும் தொடர்ந்து சில நாட்களில் நமக்கு முடிந்தது, முடியல, ஆனாலும் தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்கும்படி தாகத்தோடு பசியோடு அவரிடத்துல பெற்றுக்கொள்ளும்படி ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்மோடு இடைபட வேண்டும், என்னோடு பேச வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு நம்ம கூடி வந்திருக்கிறோம், தொடர்ந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இந்த வருடம் முழுவதிலேயும் நம்ம தொடர்ந்து வந்தோம். எப்படி வசனம் எப்படி தொடங்குகிறது? அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். அவள் போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கும் போகாமல் அப்படியே இருக்கிற அனுபவத்தில் இல்லாமல் நாம் தேவ சமூகத்தில் இணைந்து வர வேண்டும் என்று நாமும் என்ன செய்தோம்? அவளை போல போனோம். தேவ சமூகத்திற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்ம கடந்து வந்தோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவள் எப்படி கடந்து வந்தால், வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். அவளுக்கென்று ஒரு முக்கியத்துவம் இல்லை. காரணம், அவள் ஒரு அந்நிய ஸ்திரீயாகத்தான் இங்கே வருகிறாள். அவளுக்கு அந்த இடத்துல உரிதான ஒரு இடம் இல்லை. அவளுக்கு உரிய ஒரு வேலையும் அங்கே இல்லை. அவளுக்கு அங்கே காணப்படுகிற போது அவளுக்கு உரிமையாய் அங்கே நிற்கக்கூடாது. ஆனாலும் அவள் எப்படி கடந்து வந்தால் தெரியுமா? ஒரு பிறகே பொறுக்கினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு உரிமையோடு அவள் வந்து எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு தாழ்ந்த ஒரு அனுபவம் தான், தாழ்மைப்படுகிற ஒரு அனுபவம் தான், ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அல்லேலூயா. அவளுடைய அனுபவம் எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு தாழ்ந்த, தாழ்மைப்படுகிற ஒரு அனுபவம், ஒரு ஹம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவளுக்கு இருந்துச்சு. அவள் அப்படியே கடந்து வந்து அவர்களுக்கு பிறகே அவள் பொறுக்கினாள் என்று பார்க்கிறோம். அவள் எடுத்துக்கொண்டாள் என்று கூட இல்லை. அவளுக்கு எது மீதமாய் இருந்ததோ, எது கிடைத்ததோ, எது கையில மாட்டியதோ அவள் அதை பொறுக்கி கொண்டாள். தன்னுடைய ஜீவனுக்கு ஏற்ற
அளவிற்கு அவளுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கும். தனக்கும் தன் மாமிக்கும் ஜீவனுக்கு ஏற்ற ஒரு அளவில அவளுக்கு கிடைத்திருக்கும். ஏற்கனவே அவள் தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை விட்டு வந்தவள். நாமும் அப்படிதான். நமக்கும் பாரம்பரியங்கள் உண்டு. நமக்கும் ஜனம், இனம் எல்லாம் உண்டு. ஆனாலும் நம்ம தேவ ஜனத்தோடு நாம் இணைந்து கொள்ளும்படி நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில நாம் கடந்து வருகிறோம். சபையோடு இணைக்கப்படுகிறோம். இப்படி விசுவாச ஜீவியத்தின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய் நம்முடைய மற்ற எல்லாவற்றையும் குப்பையும் ஒரு நமக்கு தேவையில்லை என்று எண்ணி நாம் என்ன செய்து விட்டோம்? இந்த ஜீவியத்திற்குள்ளே கடந்து வந்து விட்டோம். ஆனாலும் நாம் இங்கே எப்படி கடந்து வந்திருக்கிறோம்? ஒரு எப்படி இவள் பிறகே பொறுக்கினாள் என்று இருக்கிறது ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அல்லேலூயா. ஏதோ வந்துட்டோன்றதுனால நமக்கு எல்லாரும் நம்மளை கண்டுகொள்ளணும், எல்லாரும் நம்மள்ட்ட பேசணும், எல்லாரும் நம்மள்ட்ட சிரிக்கணும், எல்லாரும் நமக்கு கை கொடுக்கணும், எல்லாரும் நம்மள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகணும், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கல. நம்ம தாழ்மையுள்ள ஒரு அனுபவத்துல தான் நாமும் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் முதலாவது சபைக்கு போகிற போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்படித்தான் நான் கடந்து சென்றேன். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு 5 நிமிடம், ஒரு 2 நிமிஷம் அப்படி கழித்து எல்லாரும் அமர்ந்து இருக்கும்போது அப்படி சடசடன் உள்ள போய் அப்படி அமர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, glory to God. அப்படி பிறகே சென்று அதுல அங்கே சில நன்மைகள் நிச்சயமா இருக்கும் என்று விசுவாசித்து எதிர்பார்ப்போடு தான் வருகிறாள். எதிர்பார்ப்போடு தான் கடந்து வருகிறாள். ஆனாலும் எப்படி அவள் வருகிறாள்? தனக்கு எல்லார் மத்தியிலும் ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும் என்று எண்ணி வரல. எல்லார் கண்களிலேயும் தனக்கு ஒரு நல்லா எல்லாரும் தன்னை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு வரல. அவள் எப்படி வருகிறாள்? ஒரு தாழ்மையுள்ள அனுபவத்திலே தான் அவள் கடந்து வருகிறாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அறுக்கிறவர்கள் ஒரு பகுதி இருந்தாலும் அவர்களுக்கு பிறகே வந்து தான் பொறுக்கினாள். எல்லோரும் தன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று அவள் வரவில்லை. எல்லோரும் தன்னுடைய வழிகாட்டுதலுக்கு வர வேண்டும் என்று அவள் வரவில்லை. ஏதோ எல்லார் மத்தியிலேயும் தன்னை ஏதோ ஒரு ஆளாக காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. அவர்கள் பிறகே வந்து அவள் பொறுக்கினாள். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் அனுபவம் உள்ளவளாக ரூத் காணப்பட்டதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆனால் அவளுக்கு ஒரு அற்புதமான சம்பவம் நேரிடுகிறது. வேதம் அதை எப்படி சொல்லுகிறது? தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். அல்லேலூயா. எப்படி? அவள் ஏதோ இந்த ஊருக்குள்ளே வந்து விட்டால் இப்ப இங்கே அவள் கிடைக்கிற ஒரு வயல்ல கடந்து வந்து அவள் பொறுக்குகிறாள். அவளுக்கு அது யாருடைய வயல், அது எந்த வயல், எதுவும் தெரியாது. ஆனால் அவள் தற்செயலாய் அவளுக்கு இது நேரிடுகிறது. என்ன? ஒரு கோயின்சிடென்டலா இது நேரிடுகிறது. அல்லேலூயா. எப்படி? அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அது நவோமியினுடைய ஒரு சொந்தத்துல வருகிற ஒருவன் தான். அவன் இரட்சகன் என்று அழைக்கப்படுகிறான். ரெடீமர் என்று ஆங்கிலத்துல வருகிறது. அவன் போவாஸ் என்கிற பெயருடையவன். அவன் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ். அவனுடைய நிலத்திலே தற்செயலாய் அவள் வந்து பொறுக்கின அந்த நிலம் யாருடையது? போவாசனுடையது. அல்லேலூயா. பூமியின் கண்ணோட்டத்திலிருந்து அல்லது அவளுடைய கண்ணோட்டத்திலிருந்து அல்லது நம்ம உலகத்துல இருக்கிற அந்த அடிப்படையின் கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்க்கிற போது இது எப்படி நடைபெறுகிற ஒரு சம்பவமா இருக்கிறது? தற்செயலாய் இது நடைபெறுகிற ஒரு சம்பவமா இருக்கிறது. கோஇன்சிடென்டல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வாழ்க்கையில நிறைய கோஇன்சிடென்சஸ் நடந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் வாட் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம தமிழர்களுக்கு விசேஷமா என்ன தெரியுமா? யாருக்காவது நம்ம போன் அடிச்சா அதை எடுத்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நானே உங்களுக்கு அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், எப்படியோ கரெக்டா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? போன் பண்ணிட்டீங்க. வாட் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு. அல்லேலூயா. அவங்க நினைச்சிருப்பாங்களோ இல்லையோ, அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க, நம்மளை யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. அல்லேலூயா. அது போல அந்த மாதிரி இல்ல, இது நிஜமாவே எப்படி நடக்குது? தற்செயலாய் நடக்குது. அல்லேலூயா.
ரொம்ப கோஇன்சிடென்டலா இது இவளுக்கு ஒரு அற்புதமாய் நடக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிப்போம். நல்ல ஒரு காரியம் இதுல கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தற்செயலான ஒரு அனுபவம் தான் இது அவளை பொறுத்தளவு உலகத்தின் அடிப்படையில பார்க்கிற போது. ஆனால் நமக்கு தெரியும் இது எப்படிப்பட்டது. இது தற்செயலாய் நடந்திருந்தாலும் இதை ஏற்படுத்தினவர் தேவன். ஹல்லேலூயா. Glory. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. இது எதேர்ச்சியாய் நடந்ததல்ல. எதேர்ச்சின்னா ரேண்டமா நடந்ததல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் எப்படி உண்டாச்சுன்னு கேட்டா ரேண்டமா அப்படியே ஃபார்ம் ஆயிருச்சுன்றான். சரி, மனுஷன் உடம்பு எப்படி உண்டாச்சு? ரேண்டமா இங்க இருந்து அங்க போச்சு, இந்த செல் அங்க போச்சு, அந்த செல் இங்க வந்துச்சு, இந்த குரோமோசோம் அங்க போச்சு, அது இங்க வந்துச்சு, தானா அப்படியே உண்டாயிருச்சு. இப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் ஒரு விஷயத்தை நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதற்கு எவ்வளவு நம்ப முடியாத கட்டுக்கதைகளை அள்ளி விடுறாங்க. அல்லேலூயா. ரேண்டமா எங்கேயாவது ஏதாவது ஃபார்ம் ஆகுமா? இப்படி ஒரு காரியம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா நியூட்டனான்னு தெரியல. அவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி கேட்டிருப்பான். அவன் சொல்லியிருப்பான், எல்லாம் உலகம் எல்லாம் தானா உண்டாச்சுன்னு சொல்லி. அவன் வீட்டுக்கு இவன் போயிருக்கும் போது அவன் என்ன செஞ்சிருப்பான், அப்படியே பந்துகளை வச்சு இந்த பூமியின் சூரியன், இந்த சூரிய மண்டலம் எல்லாத்தையும் வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு இவன் கேட்பான், இது எவ்வளவு அழகா இவ்வளோ சூப்பரா அவங்க ரூம்ல இதெல்லாம் செட் பண்ணிருக்கீங்களே, இதை செட் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்கும்போது அப்பா அவன் சொல்லுவான், அந்த விஞ்ஞானி, இதெல்லாம் நான் உண்டாக்கவே இல்லையே, தானா உண்டாயிருச்சுன்னு. அப்ப அவன் சிரிப்பான். அதே மாதிரிதான் இந்த விஞ்ஞானியும் சிரிப்பான். இதே மாதிரிதானே எனக்கு இருந்திருக்கும். இந்த பூமி சூரியன் எல்லாம் தானா உண்டாச்சுன்னா எப்படிப்பா? இது யாரோ ஒருத்தர் செஞ்சாதானே இப்படி வர முடியும். இவ்வளவு ஒழுங்கா இவ்வளவு சரியான ஓட்டத்தின் பாதையோடு இருக்கிற ஒரு அனுபவத்துல எப்படி வர முடியும்? அல்லேலூயா. அப்ப தற்செயல் போல காரியங்கள் காட்சி அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லா சம்பவங்களும் எப்படி இருக்கு? தற்செயலாய் நடக்கிறது போல வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அதனுடைய காரியத்தை நிதானிக்கிற போதுதான் நமக்கு புரிந்து கொள்ள முடியும், இது தேவனுடைய செயல், இது அவருடைய சிருஷ்டிப்பு, இது கர்த்தருடைய கிரியை. அல்லேலூயா. அதுபோலதான் நம்ம வாழ்விலேயும் இந்த வருடத்துல நம்ம அநேக காரியங்களை கர்த்தருக்கு மகிமையாய் சாட்சி சொல்லி இருப்போம். சில காரியங்களை மனதிலேயே நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருப்போம். ஆனா நமக்கு தெரியாத பல நன்மைகளும் கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கார். ஆனால் நம்ம இருதயம் அவருடைய கிருபைகளை உணருகிறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாவற்றையும் ரேண்டமா நடக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு சில காரியங்கள் இத இப்படி நடந்துச்சு, அதனால இப்படி நடக்குது. இப்படி அமைஞ்சு வருகிறது, அதனால இது நமக்கு கிட்டி வருகிறது. கர்த்தருடைய கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். நமக்கு வாய்க்கிற காரியங்களும் நன்மைகளும் அவருடைய திட்டமிட்டு அவர் நமக்கு கொண்டு வருகிற காரியங்களா இருக்கிறது. தற்செயலாய் நமக்கு நடக்கணும்னா கெட்டதுதான் நடக்கும். அல்லேலூயா. நன்மைகள் நடக்க வாய்ப்பே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் தற்செயலாய் கண்களில் நமக்கு தெரிகிறது. ஆனால் அதை ஏற்படுத்தி நம்மை கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரும் நம்ம யோசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஆயிரம் ஆயிரம் அனுபவங்கள் இருக்கும். எத்தனையோ காரியங்கள்ல ஆமா நான் கரெக்டா என் வேலை ஸ்தலத்துல போயிருந்தேன். என் பாஸ் இங்க வந்தார். அவர் பார்வையில கரெக்டா பட்டேன். அதனால சில தயவு நமக்கு கிடைச்சிருக்கும். நமக்கே அது தெரிஞ்சிருக்காது. அவர் நம்ம பார்த்தது நமக்கு தெரிஞ்சிருக்காது. அல்லேலூயா. தற்செயலாய் சில காரியங்கள் நடக்கும். எஸ்தர் புஸ்தகத்துல வாசித்தால் மொர்தெகாயை குறித்து அங்கே நம்ம வாசித்தால் நமக்கு என்ன தெரியும் தெரியுமா? நேரம் இல்லை, ஆனால் நமக்கு ஞாபகம் இருந்தால் அல்லது வாசிக்க கூடுமானால் வாசித்துக் கொள்ளலாம். அந்த புஸ்தகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, மொர்தெகாய் எப்பவோ ராஜாவுக்கு ஒரு நன்மையை யோசித்து இருப்பான், செய்திருப்பான். ஆனால் எதேர்ச்சியா தற்செயலாக அன்னைக்கு ராஜா ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்து யாரையோ வாசிக்க சொல்லும் போது அதுல எழுதியிருக்கும் மொர்தெகாய் ராஜாவுக்கு அந்த செய்த நல்ல விஷயம். அதை ராஜா எண்ணி பார்த்து மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்பான்.
அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இல்ல அவனுக்கு எந்த கனமும் மேன்மையும் செய்யப்படவே இல்லை அப்படின்னு உடனே அந்த ராஜா அவனுக்கு அப்படின்னா நம்ம உடனே அவனுக்கு என்ன செய்யணும், கனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அது சரியா கோயின்சைட் ஆயிருக்கும். எதுக்கு தெரியுமா? மொர்தெகாய்க்கு விரோதமாகவும் சத்துரு ஒரு திட்டமிட்டு இருப்பான். ஆனால் அந்த திட்டம் முறியடிக்கப்படுகிற வகையில இந்த காரியம் நடந்தேறி இருக்கும். இது கரெக்டா எத்தனையோ வருடங்கள் நம்மள மொர்தெகாய் கூட நினைச்சிருப்பான் ஒருவேளை. நம்ம அன்னைக்கு ஒரு நாள் ராஜாவுக்கு இப்படி நம்ம செஞ்சோமே, யோசிச்சோமே, ஆனா அதற்குரிய பலன் நமக்கு வரவே இல்லையே அப்படின்னு. அப்பவே வந்திருந்தா கூட அது அவனுக்கு பிரயோஜனமா இருந்திருக்காது. ஆனால் பின்பு ஒரு நாளில மொர்தெகாய்க்கே விரோதமாக ஒரு காரியம் எழும்புகிற போது சரியான சமயத்துல ராஜாவுடைய காதுகளில இந்த காரியம் வசனிக்கப்படுகிற போது ராஜா அவனுக்கு கனத்தையும் மென்மையும் தருகிறான். அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நமக்கு கனமும் கிடைக்கல, மென்மையும் கிடைக்கல, புகழ்ச்சியும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எப்ப பார்த்தாலும் நமக்கு அவமானம் தான், எப்ப பார்த்தாலும் மன வருத்தம் தான். ஆனால் சரியான சமயத்துல கோஇன்சிடென்ஸ் போல அது இருக்கும். ஆனால் கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் நடத்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. Glory to God. நம்ம சரியா இன்று இரவு இந்த வசனத்தை கிரகித்துக் கொண்டால் நம்ம தேவனுடைய கிருபைகளை இன்னும் அதிகமாய் உணரத் தொடங்குவோம். என்னைக்கெல்லாம் நம்ம கிருபைகளை அதிகமாய் உணர்கிறோமோ அன்னைக்கெல்லாம் நமக்குள்ள விசுவாசம் தானாய் அது வளரும். அல்லேலூயா. அது விருத்தி அடையும். விசுவாசத்துக்கு ஒரு சரியான தூண்டுதல் என்ன தெரியுமா? கர்த்தர் செய்கிற அற்புத செயல்களை எண்ணி பார்ப்பதுதான். தாவீதும் சங்கீதத்துல அப்படிதான் பண்ணியிருக்கான். ஒரு சமயம் அவனுக்கு ரொம்ப சோர்வாய் இருக்கிற போது சொல்றான், இது என்னுடைய இருதயத்தின் பலவீனம், நான் இப்ப புலம்புகிறதும் அழுகிறதும் வருத்தப்படுகிறதும் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரு பலவீனம், ஆனாலும் கர்த்தருடைய பூர்வ காலங்களில் கர்த்தர் செய்த செயல்களையே நான் நினைத்து பார்ப்பேன் என்று அவன் யோசிக்கிற போது அவனுக்குள்ள மட என்று விசுவாசம் அது அதிகரிக்கும். அல்லேலூயா. Glory to God. அதுபோலதான் கர்த்தருடைய எதேச்சையா தன்னிச்சையா நடைபெறுகிறதாய் நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணியிருப்பார். It may be a coincidence, but it was not random. The Lord orchestrated it. Hallelujah. இன்னும் ஆங்கிலத்துல எக்ஸிஸ்டென்ஷியல் என்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. எக்ஸிஸ்டென்ஷியல் அப்படின்னா ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் அப்படின்னா ஒரு சந்தர்ப்பமா அப்படி வந்துச்சு. நான் போனேன், அவனும் வந்தான். நான் இதை எடுத்து வைக்கும் போது கரெக்டா அது வந்துச்சு, எனக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. இது நம்ம லாங்குவேஜ், இப்படிதான் நம்ம பேசுவோம். அப்ப சர்க்கம்ஸ்டான்ஷியல், எக்ஸிஸ்டென்ஷியல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது உண்மையிலே என்னது? பிளான் ஆஃப் காட். கர்த்தருடைய ஒரு திட்டமாய் அது இருந்தது. அல்லேலூயா. இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க சான்சஸ். இது எனக்கு எப்படி அமைஞ்சிச்சு? ஒரு சான்ஸா இது எனக்கு கிடைச்சிருச்சு, சான்சஸ் அப்படின்னு. ஆனா நம்ம யோசித்து பார்த்தால் நமக்கு தெரிய வேண்டும், இட்ஸ் a work of God. அல்லேலூயா. தேவனுடைய ஒரு செயல். இன்னும் உலகத்துல சொல்ற இன்னொரு வார்த்தை உண்டு, லக்குன்னுவாங்க. ஆனால் வேதம் நமக்கு கற்பிக்கிறது என்னது? ஃபேவர் ஆஃப் காட். கர்த்தருடைய ஒரு தயை. அல்லேலூயா. இன்னும் உலகத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா பாசிட்டிவா யோசிக்கணும், பாசிட்டிவிட்டினால எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னுவான். அல்லேலூயா. ஆனால் இட் இஸ் a goodness of God. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைகளை நமக்கு செய்கிறபடினால, நன்மையும் கிருபையும் நமக்கு கடந்து வருகிறதுனால அது நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுமா? எல்லாரும் யூனிவர்ஸ் அப்படின்றாங்க. யூனிவர்ஸ் தான் நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வருது. ஆனா யார் கொண்டு வரா? அந்த யூனிவர்ஸ சிருஷ்டித்த தேவன் நமக்கு கொண்டு வரார். அல்லேலூயா. We think it is naturally happening, but the Lord is bringing to us spiritually. Hallelujah. அதனாலே தான் நம்ம ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். காரணம் என்ன? ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற போதுதான், ஏன்னா இது நேச்சுரல்ல சம்பவிக்கிறதா இருந்தாலும்
இது எப்படி கூடி வருகிறது என்றால் அது ஆவிக்குரிய மண்டலங்களிலே இருந்து தீர்மானிக்கப்பட்டு காரியங்கள் கூடி வருகிறது. சில காரியங்கள் நம்ம நினைச்சாலும் அது வரமாட்டேங்குது. காரணம், நம்ம ஆவிக்குரியவர்களாய் ஆவதற்கு வாஞ்சை இல்லாமல் இருக்கிறபடினால சில காரியங்கள் கூடி வரமாட்டேங்குது. அப்ப there is always a grand debate that is going on in the minds of human souls. என்ன மாதிரியான ஒரு கிராண்ட் டிபேட் நடந்துகிட்டு இருக்கு? இது கோயின்சிடென்டலா நடந்துச்சா, இல்ல இது கர்த்தர் ஏதோ நமக்கு செய்தாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி நமக்குள்ள ஒரு டிபேட், நமக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் காணப்படுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. ஆனால் கர்த்தர் நமக்கு காரியங்களை ஒருங்கிணைந்து அவர் அமைய பண்ணுகிறார். சீக்கிரமா நம்ம முடிக்கலாம், ஆனாலும் சில வசனங்கள் நமக்கு உண்டு, அதை பார்த்து நம்ம முடிக்கலாம். நமக்கு பிரைஸ் எஸ்தர் புஸ்தகத்துல நமக்கு தெரியும் எப்படி அங்கே மொர்தெகாய் அவளுக்கு சொல்லும்போது, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். அப்ப அவளுக்கு எஸ்தருக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? மேபி ஃபார் திஸ் ரீசன் that coincidence happened. Maybe for this reason that blessing came upon us. Hallelujah. ஒருவேளை இப்படி இருக்கலாமே. அப்ப நமக்கு ஒரு பக்கம் தற்செயலாய் நடக்கிறது போல தோன்றுகிற தேவனுடைய செயல் நடைபெறுகிறது. ஆனால் அது எதற்காய் நடைபெறுகிறது? நம்ம அப்படியே நினைச்சிட்டு போயிடுறதுக்கு இல்ல, அது ஒரு லக் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இல்ல. நமக்குள்ள என்ன இருக்கணும்? அதற்கு நன்றி உள்ளவர்களாய், அதற்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஏற்பட்ட அந்த நன்மைக்கு, அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம எப்படி காணப்படுவோம்? ஒரு வாய்க்காலாய் நாம் காணப்படுவோம். glory to God, hallelujah, thank you Jesus. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி 2-6 வசனங்கள் நான் வேகமா இதை வாசிக்கிறேன். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ளும்படி வருகிறார்கள் சாஸ்திரிகள். அப்ப ஏரோது ராஜாவிட்ட வந்துடுறாங்க. நேரா அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவிடத்துல வந்து கேட்கிறாங்க, இங்க யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அப்ப அவர்களுக்கு என்ன சொல்லப்படுது தெரியுமா? அப்ப அவர்களை கூட்டிட்டு வர்றது யாரு? ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. நட்சத்திரம் எங்கேயோ வானத்துல நகருது. இவங்க என்ன செய்யறாங்க? அதை கரெக்டா ஒரு அடையாளமாய் புரிந்து கொண்டு அதன்படியே அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா, glory. அப்ப இப்படி இந்த கோயின்சிடென்ட் போல இருக்கிறது ஒரு தொடக்க நிலை. ஆனால் அது தொடர்ச்சியா எப்படி தெரியுமா ஏற்படும்? நம்ம வாழ்க்கையில ஒரு நடத்துதலாய் மாறும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முனையிலும், ஒவ்வொரு மண்டலத்திலும், ஒவ்வொரு மைல்ஸ்டோன்லையும் அப்படி கர்த்தருடைய கிரியை காணப்படும். ஹல்லேலூயா. ஒரு அடையாளம் போல, அற்புதம் போல, அதிசயமாய் நடத்தப்படுகிற அனுபவம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகளாலே சொல்லப்பட்டு இருக்கிறதே என்று வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதுல அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பெத்லகேமிலிருந்து புறப்படுவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதை இவர்கள் இப்ப விசாரித்து அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப பெத்லகேம்ல தான் இயேசு இருப்பாருன்னு சொல்லி இப்ப அங்க போறாங்க. ஹல்லேலூயா. இதே தான் ரூத்துக்கு அனுபவம். போவாஸ் எங்க இருந்து வரான்? ரூத் 2ல நம்ம வாசிக்கிறப்ப பார்த்தோம். போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து, ஹல்லேலூயா. அப்ப போவாஸ் கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளமாய் திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறான். ரூத்
எதேச்சையா அல்லது தற்செயலாய் அவளுக்கு ஒரு அனுபவம் கிட்டி வருகிறது. அது என்ன? அவள் ஒரு தாழ்மையின் அனுபவத்திலே காணப்படுகிற போது அவளுக்கு தற்செயலாய் அவளுக்கு அந்த சம்பவம் நேரிடுகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அதை அவளுக்கு அருள் புரிகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இப்படி தற்செயல் போல ஒரு அற்புதமாய் தேவனுடைய செயல் காரியங்கள் கூடி வருகிற அனுபவங்கள் நமக்கு உண்டாக வேண்டுமே ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட மன நிலைமை இருக்கணும், மனநிலை இருக்க வேண்டும் என்றால் தாழ்மையாய் ரூத்தை போல ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிற போது நமக்கு என்ன உண்டாகும்? அந்த நம்ம எதிர்பார்க்கிற அல்லது நம்ம எதிர்பார்க்க கூட இல்லாத அற்புதமான சில சூழல் நமக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. இந்த வசனங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பிறப்பிக்க போகிறது. விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. என்ன செய்யும்? எதேச்சையாய் வருகிறது போல, தற்செயலாய் ஏற்படுகிறது போல கர்த்தர் சில பக்கங்களிலே இருந்து, சில திசைகளிலே இருந்து சில அதிசயமான நன்மையான ஈவுகளை நமக்கு கொண்டு வருவார். Glory to God. Hallelujah. Praise the Lord. அது பெத்லெஹேமிலிருந்து போவாஸ் வருகிறான். அப்படிதான் சில அற்புதம் நமக்கு தோன்றும். பெத்லெஹேமிலிருந்து இயேசு புறப்பட்டு வருவார். அப்படிதான் கர்த்தருடைய அற்புதம் புறப்பட்டு வருகிற ஒரு அனுபவமா இருக்கும். ஹல்லேலூயா. இது எந்த ஊரு? எப்படிப்பட்ட ஊரு? ஹல்லேலூயா. வசனத்தில் என்ன பார்த்தோம்? பெத்லெஹேமே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சின்ன ஒரு ஊர் தான், யாருக்கும் ஒரு இன்சிக்னிபிகன்ட், யாரும் கண்டுகொள்ளாத ஒரு பகுதி தான். ஆனால் நீ அப்படி இருந்தாலும் நீ என்ன ஆளு? நீ சிறிய ஆள் கிடையாது, நீ சிறியதல்ல. ஏன் தெரியுமா? ஏனென்றால் இரட்சகர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஹல்லேலூயா. Glory to God. ரூத்துனுடைய அனுபவம், இங்கே பெத்லெஹேமுடைய அனுபவம். Glory to God. Praise the Lord. ஒரு சிறுமைப்பட்டிருக்கிற அனுபவம், தாழ்மையுள்ள ஒரு மனநிலையில இருக்கிற அனுபவம். வசனம் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. Glory to God. Praise the Lord. நீதிமொழிகள் 18:12 அந்த வசனம் உண்டு. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப தாழ்மையின் அனுபவத்தில் இருக்கிற தேவ ஜனத்திற்கு பெத்லெஹேமிலிருந்து புறப்படுகிற ஒருவருடைய அனுகிரகம் கடந்து வரும். Praise the Lord. Hallelujah. தற்செயலாய் கடந்து வருகிறது போல அந்த நன்மை காணப்படலாம். ஆனால் தேவன் அதை நன்மைக்கு ஏதுவாய் நம்ம வாழ்வில சில காரியங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அதனால தான் நம்ம அவசரப்பட்டு புலம்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. ரூத்தினுடைய நிலைமையை பார்த்தா புலம்பலின் நிலைமைதான். ஆனால் அவள் புலம்பவில்லை, அவள் கீழ்ப்படுகிறாள். அவள் ஒரு நடத்துதலுக்கு அவள் கடந்து வருகிறார். தேவ ஜனத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். எருசலேமுக்குள்ளே, சபைக்குள்ளே அவள் காணப்படுகிறாள். தேவ வசனங்களை கேட்கும்படிக்கு அவள் போய் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நாமும் தேவ வசனங்களை கவனிக்கும்படி நாமும் எழும்பி கடந்து வருகிறோம். அப்படி வருகிற போது தற்செயல் போல இருக்கும். ஆனால் பெத்லெஹேமிலிருந்து யூதராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வருவார். அவருடைய கிருபைகளும் அவருடைய அனுகிரகங்களும் புறப்பட்டு வரும். பிரைஸ் தி லார்ட். கடைசியா ஒரு பகுதி தான், அதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா 1 அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6ஆம் மாதத்தில காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அல்லேலூயா. எங்க? கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில். கப்ரியேல் எங்க அனுப்பப்படுறான்? கலிலேயாவுக்கு அனுப்பப்படுகிறான். இதற்கு முன்பாக அந்த கப்ரியேல் இன்னொரு இடத்துக்கு அனுப்பப்பட்டான், எருசலேமுக்கு. அங்கே சகரியாவின் இடத்துல அனுப்பப்பட்டான்.
அங்கே சகரியா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற தேவ சந்நிதியிலே வந்து நிற்கிறான். அப்ப தேவாலயத்துக்குள்ள ஒரு தூதன் கடந்து வந்து சகரியாவின் இடத்துல, யோவான் தனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான், அவன் பேர் யோவான் என்று சொல்லி செல்கிறான். அது எங்க நடக்குது? தேவாலயத்துக்குள்ள நடக்குது. அது பெரிய ஆச்சரியம் கிடையாது. தேவாலயத்துக்குள்ள தேவ தூதன் கடந்து வருகிறது ஒரு வழக்கமான காரியமா இருக்கலாம். ஏனென்றால் அந்த இடத்துல தேவனுக்கு மகிமையாய் தூபம் காட்டி கொண்டிருக்கிறான் அந்த சகரியா. ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அதனாலே அங்க தூதன் வருகிறது ஒரு காரியம் அல்ல. ஆனால் அதுவே ஒரு ஆச்சரியம்தான். காரணம், சகரியாவுக்கு ஒரு நன்மையான காரியம் வசனிக்கப்படுகிறது, பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது. ஆனால் ஆச்சரியம் இன்னமும் எதுல அதிகம்னா, கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே மரியாளுக்கு காபிரியேல் தூதன் அனுப்பப்படுகிறது தான். காரணம் என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில் வந்து வாசம் பண்ணினார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. எந்த இடம்? புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. அடுத்த வாரத்துக்கு சேர்த்து, அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடி இல்லைன்றதுனால அடுத்த வாரத்துக்கு சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷத்துல நம்ம வேகமாய் பார்த்து முடிக்கலாம். இந்த இடத்துல கடற்கரை ஆகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள இந்த கலிலேயா எப்படிப்பட்ட இடம் என்று ஏசாயா சொல்லியிருக்கான்? மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களாக அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அவர்கள் நடுவிலே தான் பெத்லகேமில இயேசு பிறக்கிறாரு. ஆனால் அவர்கள் நடுவில் இருக்கிற ஒருத்தி தான் மரியாள். அந்த மரியாள் இடத்துல, அந்த கலிலேயாவில் இருக்கிற மரியாள் இடத்துல தான் காபிரியேல் தூதன் அனுப்பப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப கலிலேயா இருளில் இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறது. அங்கதான் யார் கடந்து வரா? தூதன் கடந்து வரான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஏதுவல்லாதிருக்கிற ஒரு இடத்திலேயும் இந்த தற்செயலாய் நடக்கிறது போன்ற ஒரு அனுபவத்துல சில நன்மைகள் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாருக்கு? இருளில் இருக்கிற ஜனம்தான். அது ஒரு ஏதுவான சூழல்ல சில கோயின்சிடன்ஸ் நடந்துரும். இன்னைக்கு நானும் வரேன், அவனும் அதே ரூட்ல தான் வரான்னா, ஒருவேளை அதே ரூட்ல வரும்போது சிக்னல்ல 2 பேரும் பார்த்துப்போம், வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. ஆனா அவன் வர சான்ஸே கிடையாது. நான் போறேன், ஆனாலும் அவன் வந்துட்டான். ஒரு கோயின்சிடன்ஸ் ஆயிடுது. நானே லேட்டா தான் போறேன், ஆனாலும் அதே ரூட்ல அதே சிக்னல்ல அவனும் வந்து நிக்கிறான் பக்கத்து கார்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி ஒரு அனுபவம் வந்தா அது எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். அப்படியும் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கும் வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை, அவர் பிறப்பை குறித்து மரியாள் இடத்துல காபிரியேல் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தான் கடந்து வரான். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. இன்னமும் கலிலேயாவை குறித்து அது ஒரு இருள் சூழ்ந்த பகுதி தான். தூதன் வருவதற்கு ஏதுவல்லாத ஒரு பகுதி தான் என்பதற்கு இன்னமும் வசனங்களின் ஆதாரம் உண்டு. யோவான் 7ல உண்டு. என்ன தெரியுமா? அங்க நிக்கதோமு வருவான். அங்க வந்த உடனே அவன்கிட்ட மத்த வேத பாரகர்கள் சொல்லுவாங்க, நீ எப்படி இயேசுவை விசுவாசிக்கிற? நீயும் கலிலேயனா? கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுவாங்க. அப்ப கலிலேயா என்பது தீர்க்கதரிசியும் எழும்பக்கூடாத ஒரு பகுதி, தூதர்களும் வரக்கூடாத ஒரு பகுதி, வெளிச்சமே தோன்றாத ஒரு பகுதி. ஆனால் அந்த பகுதியில இருக்கிற மரியாள் இடத்துல காபிரியேல் தூதன் கடந்து வருகிறான். அல்லேலூயா.
இது எதேர்ச்சியாய் தன்னிச்சையா ஏதோ வழி தவறி நடந்து வருகிற அனுபவம் கிடையாது. இது கர்த்தராலே தீர்மானிக்கப்பட்டு, கர்த்தர் நிதானித்து உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து அவர் தம்முடைய தீர்மானத்தின்படி ஏற்படுத்துகிற ஒரு காரியம். அப்ப அந்த மரியாளும் ரூத்தை போன்ற ஒரு அனுபவத்துல இருந்திருக்க வேண்டும். அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் சம்பவிக்குது. அதை நாம் அறிந்து கொள்வதற்கு அதே லூக்கா 1 அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது மரியாள், இதெல்லாம் நடந்த பிறகு அவள் தேவனை மகிமைப்படுத்தி, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. நம்ம அவசரப்பட்டு புலம்பிடுறோமோ? ஒருவேளை அந்த தாழ்மையா இருக்கிற அனுபவத்துல தான் ஏதோ ஒரு அற்புதமும் தன்னிச்சை போல நடக்கிற அந்த காரியமும் தோன்றுமோ? அல்லேலூயா. ஆனால் இவள் பொறுமையா இருந்தபடினால, இவள் தாழ்மையை சகித்து கொண்டிருந்தபடினால, அடிமைத்தனத்தை பொறுத்து கொண்டிருந்தபடினால, அவளுக்கு கர்த்தர் நோக்கி பார்த்தார் என்கிற ஒரு பெரிய அற்புதம். அல்லேலூயா. ஏதோ ரூத்துக்கு ஏற்பட்டது போலதான் தற்செயலாய் அது அவள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. கர்த்தர் நிதானித்து அறிந்துதான் அவளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி தேவனை மரியாள் மகிமைப்படுத்துகிறார். கண்களை மூடி நம்ம 2 நிமிஷம் அல்லேலூயா பொறுமையாய் நம்ம காணப்பட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. Glory to God. Amen. Thank you Jesus. வசனத்திற்கு முன்பு எதற்கும் நம்ம எவ்வளவோ விஷயத்திற்கு முன்பாக தாழ்மைப்பட்டு போகிறோம். ஒரு வேலை ஸ்தலத்துல நம்ம பாஸ் நம்மள ரொம்ப தாழ்மைப்படுத்திற வாய்ப்பு இருக்கு. வீட்டுல மனைவிமார புருஷர்கள் தாழ்மைப்படுத்திற வாய்ப்பு இருக்கு. சில சமயங்கள்ல சில வீடுகள் ஆப்போசிட்டாவும் நடக்கும். 2மே சாத்தியம்தான். இப்படி எங்கெங்கேயோ நம்ம தாழ்மைப்படுறோம். எங்கேயோ ஒரு வீட்டுக்கு ரொம்ப விருப்பமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம். அங்கே தாழ்மைப்பட்டு போக வாய்ப்பு இருக்கு. இப்படி எங்கெங்கேயோ தாழ்மைப்பட்டு போகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வசனங்களுக்கு முன்பாக நாம நம்மை தாழ்த்தி காணப்பட்டால் அது எவ்வளவு பாக்கியம். அல்லேலூயா. Glory to God. நம்ம எங்கெங்கேயோ தாழ்மைப்பட்டு போகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனங்களுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த வேளையில காணப்பட்டால் இந்த வசனத்தினுடைய ஒரு கிரியை இந்த வசனத்துல இருக்கு. அல்லேலூயா. நல்ல நம்ம உணர்ந்தால் நமக்கு தெரியும். இந்த வசனத்துல ஒரு கிரியை இருக்கிறது. Praise the Lord. அது என்ன கிரியை தெரியுமா? ரூத்துக்கு ஏற்பட்ட அந்த சம்பவம் எப்படியோ தற்செயலாய் எலிமெலேக்கின் குமாரனாகிய போவாசுடைய நிலத்திற்கு நேராய் அவள் கடந்து வந்தது. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்டதான ஒரு அனுபவம். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்துல அது நடைபெறும். அல்லேலூயா. Glory to God. Praise the Lord. தேவன் அதை ஒருங்கிணைத்து கொண்டு வருவார். Glory to God. வேற எதுக்கோ யாரோ எதையோ செய்ய போய் அதனுடைய நன்மைகள் அதனுடைய பிரதிபலன்கள் நமக்கு கடந்து வருகிறபடி கர்த்தராலே செய்ய முடியும். Praise the Lord. Hallelujah. ஒரு நுணுக்கமாய் இருக்கிற காரியம் போல இருக்கலாம். Praise the Lord. ஆனால் இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம்தான். Glory to God. Hallelujah. இது எல்லார் வாழ்விலேயும் சம்பவித்திருக்கிற அனுபவம். சில பேர் சொல்லுவாங்க, எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சு, எப்படி பொண்ணை பார்த்தோம், எல்லாமே ஆச்சரியங்க, எதேர்ச்சியா தானா கோயின்சிடென்டலா இப்படி நடந்துச்சு. இப்படி எல்லாம் நமக்கு அனுபவங்கள் உண்டு. Hallelujah. Glory to God. Praise the Lord. Hallelujah. ஆவியானவரே ஸ்தோத்திரம். அவரே எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து கொண்டு வருகிறவர். இந்த வசனத்தை சரியானபடி நம்ம ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அதனுடைய விசுவாசத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு இப்படி ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் நம்ப தொடங்குவோம். ஹல்லேலூயா. புலம்பிட மாட்டோம். தாழ்மையான பகுதியில நம்ம அனுபவங்களை கடந்து போகிற போது, அக்னியின் வழியாய் நடந்து போகிற போது, தண்ணீர்களை கடந்து போகிற போது
நமக்குள்ளே இந்த விசுவாசம் இருந்து கொண்டே இருக்கும். அடிமையாய் தன்னை அவள் எண்ணிக்கொண்டு இருந்திருக்கா. யாரு? மரியாள். அல்லேலூயா, glory to God. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று தொடர்ச்சியாக தேவனுக்கு மகிமையான ஒரு சாட்சியாய் மரியாள் காணப்படுகிறார். இந்த வருடம் முடிவில் பரிசுத்தாவியானவர் நமக்கு இந்த சாட்சியை, நாம சாட்சி சொன்னோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம், ஆனால் நமக்கு கர்த்தர் ஒரு சாட்சியை இங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மரியாள் சொல்லுகிற ஒரு சாட்சி, நான் அப்படி அடிமையின் தாழ்மையாய் நான் காணப்பட்டேன், ஆனால் கர்த்தர் என்னை நோக்கி பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். என்னை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மையானவைகளை செய்திருக்கிறார், பலத்த காரியங்களை செய்திருக்கிறார், மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று மரியாள் சாட்சி கொடுக்கிற அந்த அனுபவத்தை ஆவியானவர் என்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, glory. இதுவும் தற்செயலாய் நமக்கு கடந்து வருகிற ஒரு வசனங்கள் கிடையாது. தேவ நோக்கங்கள் உள்ள வசனம். தேவன் நமக்கு ஒரு சில பகுதிகளில அவர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்து கொள்ளும்படி நமக்கு அருளுகிற ஆலோசனையின் வசனங்களாய் இவைகள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி பிதாவே. மகிமை 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 ராஜா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. நாங்களும் எங்களுடைய தாழ்வு பகுதிகளை கடந்து போகிற போது மனமுடைந்து போகாமல் கர்த்தாவே நம்பிக்கையோடு காணப்படுகிற போது கர்த்தர் நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை எங்களுக்கு செய்வீராக. தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறவராகவே காணப்படுகிறீர். உம்முடைய கிருபைகளை உணரத்தக்கவன் யார் என்று உம்முடைய வசனம் கேட்கிறது. அப்பா, உம்முடைய கிருபைகளை நாங்கள் அதிக அதிகமாய் உணர்ந்து கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த இந்த நாட்களில் எங்களை மரியாளை போல, ரூத்தை போல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். போவாஸ் எப்படி பெத்லகேமில் இருந்து வந்தானோ அதுபோல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்து எங்களை கர்த்தர் இந்த நாட்களிலேயும் ஆசீர்வதித்து வருகிறீர். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.